இது நீ போடாம வந்து கேட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். போது உட்காரு உட்காரு உட்காரு. அவரு வேற அந்த ப்ரோ சொல்றாரு, கட்டாயமாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், திமுக வீட்டுக்கு அனுப்புவோம், நீ இல்ல உங்க அப்பா வந்தா கூட திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மறந்து விடக்கூடாது. டைலாக் போடுறீங்களா ஐயா? நான் என்ன சொல்றேன், நான் கூட ரசிக்கிறதாங்க, நான் கூட டான்ஸ் ஆக நல்லா ரசிப்பேன். நீ காதலுக்கு மரியாதை படம் பண்ற போது நான் லவ் பண்ணிட்டு இருந்த நேரம் நல்லா இருந்தது. பூவே உனக்காக படம் வந்த போது சைட் அடிச்சிட்டு இருந்த நேரம் நல்லா இருந்தது. நீ திரையில நல்லா இருந்த, தரையில நல்லா இருக்க மாட்டேன். தரையில நல்லா இருக்கணும்னா அவன் களத்துக்கு வர வேண்டும். என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல கொடுமை என்ன தெரியுமா? யாரோ ஒரு தப்பு தப்பா எழுதி கொடுக்குறான். இது வரைக்கும் ஒரு 3 மேடை ஏறி இருக்காரு. மொத்தமே ஒரு ஏறது 3 மேடை. முதல் மேடை மாநாடு, அவன் கட்சி மாநாடு. அந்த மாநாட்டை அவர் என்ன சொல்லணும்? நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என் கொள்கை இது, என் சித்தாந்தம் இது, என்ன முதலமைச்சர் ஆக்கலாம், என்ன ஆட்சிக்கு வர வச்சா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அங்க போய் சொல்றாரு திமுக கூட்டணி உடையும். நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் இங்க உடையிருக்கு என்ன சம்பந்தம்? சரி தெரியல. அந்த அணில் குஞ்சுனா கை கட்டிச்சிங்க. பேசுறாரு. இது முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா. சரி, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா திடீர்னு அவர் கலந்துக்கிறாரு. அம்பேத்கரை பத்தி பேசுவாரு, அம்பேத்கர் சித்தாந்தம் சொல்லுவாரு, கொள்கையை சொல்லுவாரு, அம்பேத்கர் தூக்கி பிடிப்பாரு அப்படின்னு பார்த்தா அங்க போய் புத்தகத்தை வெளியிட்டு அங்க போய் என்ன சொல்றாருன்னா திமுக கூட்டணி உடையும். சரி ஓகே. முந்தானத்து ஒரு மீட்டிங், அவன் கட்சி பொதுக்குழு, எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு பிரியாணி போட்டுக்கிறான். இதெல்லாம் எங்க நல்லா எழுதி வச்சிருக்கீங்க, கூட்டம் நடத்துறீங்க, சோறு போட்டுக்கிறேன், நிக்க வச்சு சோறு போட்டுக்கிறியா? அவன் நிக்க வச்சு சோறு போட்டுக்கிறான். ஏன்டானா சேருக்கு பிரச்சனையா? சரி, அந்த பொதுக்குழு கூட்டினாரு. அந்த பொதுக்குழு போய் என்ன பேசினாரு பார்த்தா அங்கேயும் போய் பேசிக்கிறாரு திமுக கூட்டணி உடையும். அங்க செயல்படுக்காது போல இது, நீங்க ஒஞ்சாதான் செயல்படுக்க போல இது. எங்க உடைய? நீங்க அவர் உடையன்றாரு, உன்னை இங்க அடிக்க விடுறாங்க, வரமாட்டோம், உடையாது. யார் இங்க இருந்து சொல்றாங்க? நாங்க சொல்லல, எங்க கூட இருக்கிறவங்க. அவரு சொல்றாரு உடையன்ட்டு. ஐயா, நீங்க உடைஞ்சாதான் உன் பருப்பு வேவும்னா அதுக்கு பேர் கட்சி இல்லடா. இதுல கூட உடனே கேக்குறாங்க, ஏன் நடிகர் கட்சி ஆரம்பிக்க கூடாதா? அவர் ஆரம்பிச்சா இன்னைக்கு ஃபுல்லா என்ன கேட்டுக்கிறாங்க, நடிகர் குஞ்சிங்க பேஸ்புக் ஃபுல்லா என்னதான் கேட்டுக்கிறானுங்க. நடிகர் தாராளமா நடிகர் கட்சி ஆரம்பிக்கலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. ஆனா உங்க கொள்கை சித்தாந்தம் என்ன? நீங்க எப்போ ரோடுக்கு வந்தீங்க? இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆகல, எதிர்க்கட்சி தலைவர் ஆக மாட்டேன், நேர முதலமைச்சர் தான் ஆவேன்னு நடிகர் சொல்றாரு. நான் பணியோடு கேட்கிறேன், இவ்வளவு தாய்மா இருக்கிறீங்க, என் அம்மா வயசு, அக்கா வயசு, அப்பா வயசு, அண்ணா வயசு எல்லாம் இருக்கிறீங்க. ஐயா, இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிற நடிகர் இருக்கிறாரு. 2015 வெள்ளம் வந்தது, செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்க, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் முழுகி போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு பால் பாக்கெட் கிடைக்காதான்னு அல்லற்பட்டான், ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்டான், தட்டை எடுத்துக்கிட்டு லைன்ல நின்னா. அப்ப நடிகர் எங்க போயிருந்தார்? கேட்க மாட்டோமா? இன்னைக்கு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி முதல் மந்திரியாக இருந்து இந்தி படிச்சாதான் காசு எடப்பாடி மோடி சொல்லியிருந்தார்னா எடப்பாடி என்ன பண்ணிருப்பார்? போய் கால விழுந்து தூவ நக்கி நீ எதவனா சொல்லித்தர, முதல்ல காசை கூடுறான்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். ஆனால் என் தலைவன் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன் என்ன சொன்னார் தெரியுமா? சம்பளம் கொடுக்க மாட்டியா? மிரட்டி பாக்குறியா? நிபந்தனை வைக்கிறியா? சட்டம் பண்றியா? நீ சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்கு எப்படி சம்பளம் தரணும் இந்த ஸ்டாலினுக்கு தெரியும். டெல்லி சர்க்கார் கொடுக்காத சம்பளத்தையும் சேர்த்து 2 லட்சம் ஆசிரியருக்கு தொடர்ந்து சம்பளம் தருகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி. உங்களுக்கு 2000 ரூபாய் தரலன்னு சொன்னல, இந்த காசு தான் அப்படி போயிடுச்சு. இந்த காசு கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருந்த காசு அந்த ஆள் தரமாட்டேன்ட்டாரு. இங்க சம்பளம் கொடுத்தாகணும், வேற வழி இல்லை. இந்த காசு தான் நிதி நெருக்கடி, பணம் இல்ல, கஜானால பணம் இல்ல. இருந்தாலும் எந்த வாத்தியாரும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த டீச்சரும் பாதிக்கப்படக்கூடாது. டீச்சர் பாதிக்கப்பட்டால் கல்வியின் தரம் பாதிக்கப்படும், கல்வியின் தரம் பாதிக்கப்பட்டால் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் கல்வி பாதிக்கப்படும் சொல்லி தொடர்ந்து 7 மாத காலமாக ஒன்றிய அரசு பணம் கொடுக்கிறனாலும் தமிழ்நாட்டின் கஜானாவில் இருந்து சம்பளம் கொடுக்கிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர்.
இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். தலைவர் வேற டென்ஷன் பண்ணிக்கிறாரு. இல்ல நீ பேசுறது கரெக்ட் தான், தப்பு இல்ல. ஆமா, இது நீ போடாம வந்து கேட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். போது உட்காரு உட்காரு உட்காரு. அவர் வேதனை, அவர் பட்டியல் போறாரு. மோடி நமக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணாருன்னு அவர் பட்டியல் போறாரு. இது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வெகுஜன விரோதியா மோடி மாறி இருக்கிறார். இன்னைக்கு தமிழர்களை மோடி அரசு புறக்கணிக்கிறது, வஞ்சிக்கிறது, பழி வாங்குகிறது.